Prime Minister come here, listen to the people of Manipur, try and understand what is going on in Manipur. After all, Manipur is a proud state of the Indian Union, and it's very important that the Prime Minister, especially, even if it wasn't a tragedy, even if there was no tragedy, the Prime Minister should have come to Manipur. And in this huge tragedy, I request the Prime Minister to take 1 day, 2 days of his time and just come and listen to the people of Manipur. It will comfort the people of Manipur. வணக்கம், இது கேள்வி களம். ரஷ்யா, ஆஸ்திரியா என்று உலக பயணத்தை பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்டிருக்கக்கூடிய வேளையில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மணிப்பூர், ஹத்ராஸ், ரேபரேலி என்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கக்கூடிய பயணத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார். உலக தலைவராக தம்மை பிரதமர் மோடி முன்னிறுத்தும் வேளையில் ஏழை எளிய சாமானிய மக்கள், பாதிக்கப்படக்கூடியவர்கள் பக்கத்தில் இருப்பதாக ராகுல் காந்தி முன்னிறுத்துகிறார். யாருடைய அரசியல் வெல்லப்போகிறது, யாருடைய பயணம் கவனத்தை ஈர்க்கிறது, பிரதமர் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தன்னுடைய அணுகுமுறையில் ஏதேனும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாரா, எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தியினுடைய செயல்பாடு என்பது கடந்த காலத்தை ஒப்பிடும்போது எப்படி இருக்கிறது என்கிற கோணத்தில் பேசப்போகிறோம். நம்மோடு சிறுபான்மையினர் ஆணையத்தினுடைய தலைவர் திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன், திரு பாக்கி, அரசியல் விமர்சகர் திரு சூர்யா சேவியர், இவர்களோடு பாஜகவின் திரு புரட்சி கவிதாசன். அனைவருக்கும் வணக்கம். நான் திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவருடைய முதற் பார்வையை கேட்கணும். திரு பீட்டர். அதாவது நீங்கள் நல்லா சொன்னது போல் இன்றைக்கி ரெண்டு ஆப்டிக்ஸ், உலகத்தினுடைய அரசியல் நோக்கர்களுக்கு முன்னாலும் இந்தியாவில் இருக்கிற மக்கள் முன்னாலும் இரண்டு விதமான காட்சிகள் இன்றைக்கி ஊடகங்களில், தொலைக்காட்சிகளில், சமூக ஊடகங்களில் எல்லாம் பெருசாக வந்திருக்குது. ஒன்று நம்முடைய பிரதமர் இன்றைக்கி ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களை ஆற தழுவி அவர் அதற்கு பிறகு சோவியத் ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய சிவிலியன் ஆர்டர் என்று அழகக்கூடிய மிகப்பெரிய விருது, திஸ் அன் ஆண்ட்ரூ சோல்ஜர் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய விருதை அவருக்கு வழங்குகிறார். அதே நேரத்தில் ராகுல் காந்தி அவர்கள் மணிப்பூரில் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிற ஒரு கேம்பில் போய் அங்கே கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கின்ற மக்கள் மத்தியிலே உட்கார்ந்து ஒரு குழந்தையை தூக்கி தன் மடியிலே வைத்து கொண்டு கண்ணீர் விட்டு அழுகிற மூதாட்டியை நெஞ்சோடு அணைத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகின்ற ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். இந்த ரெண்டு காட்சியை பார்க்கின்ற போது இந்த ரெண்டு தலைவர்களுடைய முன்னுரிமை எதற்காக, இவர்கள் தங்களுடைய அரசியல் வாழ்க்கையிலே எதற்கான முன்னுரிமை கொடுக்கிறார்கள். இந்த தேசத்தினுடைய பிரதமர் மணிப்பூருக்கு அவர் மிகப்பெரிய ஒரு வகுப்பு கலவரம் நடந்து சமூக அமைதி கெட்டு மணிப்பூர் என்கிற மாநிலம் இந்தியாவில் இருக்கிறதா என்கிற கேள்வியெல்லாம் எழுப்பப்பட்ட பிறகு அதை ஒரு முறை கூட அவர் அந்த மாநிலத்தை சென்று பார்க்கவில்லை. ஏறக்குறைய 60,000 மக்கள் இன்னும் முகாம்களிலே இருக்கிறார்கள். இன்னும் பலதரப்பு மக்கள் அந்த மாநிலத்தை விட்டே வெளியே போய்விட்டனர். கல்லூரிகளுக்கும் உயர்நிலை பள்ளிகளுக்கும் செல்கின்ற மாணவர்கள் பல மாநிலங்களிலே படிக்கிறார்கள். நான் போன ஒரு 4 மாதங்களுக்கு முன்பு திருப்பத்தூரில் இருக்கிற தூய நெஞ்ச கல்லூரி என்று சொல்லக்கூடிய சேக்ரட் ஹார்ட் காலேஜ், அதற்கான ஆண்டு விழாவுக்காக போயிருந்தேன். அப்பொழுது மணிப்பூர் மாணவர்கள் கலை நிகழ்ச்சி நடத்தியதை பார்த்து அவரிடம் கொஞ்சம் பேசி கொண்டிருந்தேன். ஒரு நிமிடத்திற்கு மேல் அவர்களால் பேச முடியவில்லை. உடனே எல்லோருமே they started weeping. அதை போன்ற சூழ்நிலையிலே வாழ்கிற மக்களை இன்னைக்கு பிரதமருக்கு ராகுல் காந்தி வேற ஒன்றும் கேட்கல. இதை உடனே நீங்கள் சரி செய்து கொடுங்கள், இதை இந்த பிரச்சனைக்கு நீங்கள் இம்மிடியேட்டாக ஒரு சொல்யூஷனை பார்த்துடணும், அதெல்லாம் சொல்லலை. நீங்கள் கொஞ்ச நேரம் இந்த மக்களோடு உங்கள் நேரத்தை செலவிடுங்கள். இதுதான் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் எ பிரைம் மினிஸ்டர் குட் ஆஃபர் டு எஸ் சஃபரிங் மில்லியன்ஸ் ஆஃப் இன் திஸ் கண்ட்ரி. இந்த நாட்டில் கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கிற இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு தேசத்தினுடைய பிரதமர் என்ன செய்துவிட முடியும்? தன்னுடைய நேரத்திலே ஒரு மணி நேரத்தை அவர் கொடுத்து விட்டால் கூட மனம் ஆறுதலாகிவிடும். ஆனால் இன்றைக்கு அந்த பிரதமருக்கு அதை செய்யக்கூட மனதில்லை. அது மட்டும் இல்லை,
அந்த முதலமைச்சரை அவர் இதுவரை பார்க்கவில்லை. அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவருடைய கட்சியை சார்ந்தவர், பாஜகவை சார்ந்தவர். அந்த மாநிலத்தை சார்ந்த நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவை சார்ந்தவர்கள். இதுவரை பிரதமரை பார்ப்பதற்காக 5 நிமிடம் கேட்கிறார்கள், 5 minutes. ஆனால் இந்த பிரதமருக்கு இன்னைக்கு ரஷ்யாவுக்கு போவதற்கு நேரம் இருக்கிறது, வேண்டாம் என்று யாரும் சொல்லல. இன்னைக்கு ஆஸ்திரேலியா என்ற விழாவை கொண்டாடுவதற்கு ஆஸ்திரியாவுக்கு போகிறார். இதெல்லாம் இன்னைக்கு சர்வதேச அரசியலில் மிகவும் பிரஸ்ஸிங் என்கேஜ்மெண்ட்ஸ் நான் சொல்ல மாட்டேன், இது நடந்தே தீர வேண்டும் என்கிற நான் சொல்ல மாட்டேன். ஆனால் மணிப்பூருக்கு அவர் போயே ஆக வேண்டும். அசாமில் பார்த்தீங்கன்னா 27 லட்சம் மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஏறக்குறைய ஒரு 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 பல டசன் மக்கள் இறந்து இருக்கிறார்கள். ஆனால் இந்த தேசத்தில் உள்துறை அமைச்சரோ பிரதமரோ அங்கே போய் பார்க்கவில்லை. ஆனால் உடனே எதிர்க்கட்சி தலைவர் அங்கே போய் இருக்கிறார். குஜராத்திலே காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்தை அடித்து நொறுக்குகிறார்கள். பல்வேறு மாநிலங்களிலே அதை போன்ற வன்முறைகள் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தின் மீது கட்டவிழ்த்து உடனே இந்த தேசத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஓடுகிறார். அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களோடு உட்கார்ந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி ஐ ஆம் வித் யூ. அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அசாம் மக்களை பார்த்து சொல்லுகிறார், ஐ ஆம் யுவர் சோல்ஜர் இன் தி பார்லிமெண்ட் என்று சொல்லுகிறார். பாராளுமன்றத்திலே நான் உங்களுடைய ராணுவ வீரனாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். மணிப்பூர் மக்கள் ஐ ஆம் பார்ட் ஆஃப் யூ, நான் உங்களுடைய ஒரு பகுதியாக நான் இருக்கேன். அவர் அப்படி சொன்னாலும் கூட ரெண்டு விஷயம் வருது இந்த நாட்டில். பிரதமர் நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் பேசும்போது மணிப்பூர்ல அமைதி திரும்பிடுச்சு, எதிர்க்கட்சிகள் தான் இன்னமும் அதை பேசிக் கொண்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கோணத்தை சொல்றாரு. ராகுல் காந்தி அவர்களுடைய ஹத்ராஸ் பயணமாக இருக்கலாம், அல்லது மணிப்பூர் பயணமாக இருக்கலாம், அசாம் பயணமாக இருக்கலாம், இதை பிஜேபி என்ன சொல்லுதுன்னா ஒரு ட்ராஜடி டூர், எங்கெல்லாம் துயரம் நடக்குதோ அதை அங்கே போய் பார்க்கிறத ஒரு ட்ராஜடி டூர் போறாரு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. குஜராத்தில் போய் அயோத்தியில் தோற்கடிச்சது மாதிரி பிஜேபியை நரேந்திர மோடி அவர்களை நான் குஜராத்திலே தோற்கடிச்சு காட்டுவோம் சொல்றாரு. இது சாத்தியம்? அந்த ரெண்டுக்கும் சொல்லு. இல்ல, அயோத்தியில எப்படி சாத்தியமானதுன்னு கேட்கிறேன். அயோத்தியில சாத்தியமானது குஜராத்திலையும் சாத்தியம். இன்றைக்கு அதற்கான விழிப்புணர்வு பல பகுதிகளில் ஏற்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு பெரிய செய்தி வெளியே வந்திருக்கிறது. அயோத்தியை சுற்றியுள்ள ஒரு 30 கிராமங்களில் கடந்த 2 வருடங்களில் வாங்கப்பட்ட நிலங்கள் யாரால் வாங்கப்பட்டிருக்கின்றன என்று சொன்னால் பாஜக தலைவர்களால் வாங்கப்பட்டிருக்கின்றன. ரியல் எஸ்டேட் டீல்ஸ். எங்கே இருந்து? நீங்க நார்த் ஈஸ்ட் முதலமைச்சர்கள், பாஜக முதலமைச்சர்கள் எல்லாம் அயோத்தியிலே இடம் வாங்கி இருக்கிறார்கள். அப்ப அங்க உள்ள சாமானிய மக்களுக்கு அயோத்தியை சுற்றி இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. இப்ப இதெல்லாம் மக்களுக்கு வெளிச்சத்திற்கு வரப்போய்த்தான் அயோத்தியில ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னைக்கு குஜராத்தில் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. இந்த கிஃப்ட் சிட்டிக்கு சில்வர் வருது, சில்வர் இம்போர்ட் ஆகுது. அரப் கண்ட்ரிஸ், கல்ஃப் கண்ட்ரிஸ்ல இருந்து என்ன எப்படி இம்போர்ட் ஆகுது? டியூட்டி இல்லாமல் இம்போர்ட் ஆகுது. ஏன் டியூட்டி இல்லாமல் இம்போர்ட் ஆகுது? அந்த கிஃப்ட் சிட்டியில அம்பானி தொழிற்சாலை வைத்திருக்கிறார் சோலார் பேனல் தயாரிக்கிறதுக்கு. அதற்கு வெள்ளி பெரிய மூலதனம், மெலிய மூலப்பொருள். அந்த மூலப்பொருளுக்கு டியூட்டி கன்செஷன் மட்டும் எவ்வளவு? வெறுமன அரசாங்கம் போடுகிற வரியில் மட்டும் அதானிக்கு கிடைத்திருக்கிற சலுகை 6700 கோடி ரூபாய். இன்னைக்கு வந்திருக்குது. இன்னைக்கு பேப்பர்ல இருக்குது. இன்னைக்கு எல்லாரும் அது மாதிரி நான் என்ன சொல்றேன், அப்படி குஜராத்தில் அந்த 6700 கோடி அந்த ஏழை மக்களுக்கு கிடைத்திருக்கிறதா? அந்த அரசாங்கத்திற்கு கிடைத்திருக்கிறதா? ஆகவே மோடி நகர்த்துகிற ஒவ்வொரு இப்ப எதற்கு ரஷ்யாவுக்கு போகிறார்? ரஷ்யாவுக்கு போவதற்கு பின்னால் இருக்கிற அந்த சூட்சுமம் என்ன? அந்த அங்கிருந்து இந்த சலுகை விலையில இம்போர்ட் பண்ற குரூடு யாருக்கு போகுது? அதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை விண்ட்ஃபால் கெயின் அதை சம்பாதித்தது யார்? இந்த நாட்டினுடைய அரசாங்கத்திற்கு சொந்தமாக இருக்கின்ற எண்ணெய் கம்பெனிகளா? இந்தியன் ஆயிலா? அல்லது பாரத் பெட்ரோலியமா? அதை அம்பானியினுடைய டிஸ்டிலரிக்கு தானே அவ்வளவு பணமும் போய் சேர்கிறது. ஆகவே இன்னைக்கு அதையெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாக வருகின்றன. ஆகவே இங்க குஜராத்திலே மோடி வீழ்த்தப்பட முடியாதவர் அல்ல. இதை போன்ற மக்கள் பணியும் மக்களுக்கு உண்மையை உணர்த்துகின்ற பணியையும் இன்னைக்கு ராகுல் காந்தி தைரியமாக செய்கின்ற காரணத்தினால்தான் பல்வேறு செய்திகள் மக்களை சென்று அடைந்திருக்கிறார். இன்னைக்கு ரஷ்யாவில் போய் நிற்கிறார. இன்னைக்கு ரஷ்யாவில் அவர் கட்டி தழுவியது செய்தி வந்திருக்கிறதா? இல்ல உக்ரைனுடைய பிரதமர் சொல்லுகிறார் அல்லவா, இரத்தக்கரை படிந்த கைகளோடு இருக்கின்ற அவரை போய் நீ
தழுவுகிறீரே, அவர் அங்க இருக்கிற அந்த நேரத்தில் அங்க இருக்கிற சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல வந்து ரஷ்யா வந்து குண்டு போடுகிறது. இவர் என்ன சொன்னாரு? உக்ரைன் ரஷ்யா வர நானே நிறுத்துவேன், இவரால் தான் நிறுத்த முடியும் என்று பாஜகவினுடைய நண்பர்கள் மேடைதோறும் முழங்கினார்கள். ஆனால் அவர் போய் இருக்கிற அதே நேரத்தில் நடக்குது. நான் இன்னொன்று கேட்குறேன், இந்த ரஷ்யாவோட போய் இன்றைக்கு கை குலுக்கிறாரே, இவரால் வந்து நமக்கு இந்தியாவில் இருந்து போய் அங்கே வந்து பணைய கைதிகளை போய் அந்த இராணுவத்தில் இருக்கின்ற அந்த வீரர்களை வந்து மீட்டெடுக்க முடிந்ததா? சொல்றாங்க, நீங்க நியூஸ் வந்திருக்கு. பட் இட் இஸ் ஒன்லி a லீக். செய்தி கசிய விடப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவிலிருந்து நாங்கள் வெளியே விட போகிறோம் என்று அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்திருக்கிறதா? ஏன் நம்முடைய பிரதமர் வந்து சொல்லலாம் அல்லவா, நான் அங்கே வருவேன் ரஷ்யாவுக்கு, ஆனால் நான் வருவதற்கு முன்னால் எங்கள் நாட்டில் இருந்து உங்களிடமிருந்து வந்து உட்கார்ந்து உங்கள் இராணுவத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிற திருட்டுத்தனமாக கைப்பற்றப்பட்டு போர்க்களத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிற எங்கள் இளைஞர்களில் அனைவரும் எங்கள் நாடு திரும்பிய பிறகுதான் நான் ரஷ்யாவுக்கு வருவேன் என்று இந்த பிரதமரால் ஏன் சொல்ல முடியல? ஏன்னா வியாபாரம், ஏன்னா அந்த சீப் குரூட் அது வந்து அம்பானிக்கு கொடுக்கிற மிகப்பெரிய லாபம். ஆகவே இதைத்தான் நீங்க ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கணும். மோடி அவர்களுடைய அணுகுமுறையும் ராகுல் காந்தியுடைய அணுகுமுறையும் நீங்க எப்படி பார்க்கணும்னா, ஒருவர் சமூகத்திலே எங்கே வறுமை இருக்கிறதோ, எங்கே ஏழ்மை இருக்கிறதோ, எங்கே கண்ணீர் இருக்கிறதோ, துன்பமும் துயரமும் இருக்கிறதோ அங்கே போவதுதான் ஒரு தலைவனுடைய வேலைன்னு நினைக்கிறார். சுதந்திர தினத்தில் ஆகஸ்ட் 47 கொடியேற்றுகின்ற போது காந்தி அவர்கள் வந்து மவுண்ட் பாட்டன் புறவை சந்தித்து கொடியேற்றுகின்ற இடத்திலே இல்லை, அவர் நவகாலியிலே இருந்தார். இன்னைக்கு அதே உணர்வு தான் ராகுல் காந்தி பிரதிபலிக்கிறார். ஆனால் இன்றைக்கு பிரதமருக்கு வந்து மணிப்பூருக்கு போக நேரம் இல்லை, அசாமுக்கு போக நேரம் இல்லை. 120 பேர் வந்து ஒரு வழிபாட்டு நிகழ்ச்சி கூட்டத்திற்கு போகும்போது இறந்து கிடக்கிறார்கள், அதை போய் பார்ப்பதற்கு நேரம் இல்லை. ஆனால் ஆஸ்திரிய நாட்டின் கொண்டாட்டத்தில் போய் கலந்து கொள்வதற்கு நேரம் இருக்கிறது. ரஷ்ய அதிபரோடு நெஞ்சார தழுவுகிற நேரம் இருக்கிறது. ஆகவே இதெல்லாம் வந்து மக்கள் வந்து மிக விவரமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பார்வையினுடைய வீச்சும் ஆழமும் வரக்கூடிய நாட்களிலே முழுமையாக உணர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதை ராகுல் காந்தி ரொம்ப சிறப்பாக செய்கிறார். நாம் தொடர்ந்து பேசலாம். துப்பாக்கி இரண்டு மாறுபட்ட அணுகுமுறைகளை பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவரும் மேற்கொள்கிறாங்க அப்படின்ற ஒரு கான்ட்ராஸ்ட். ஒரு உலகத் தலைவராக பரிணமிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு மோடி நகர்றார். ஜன் நாயக் அப்படின்னு ஹிந்தியில் அடைமொழி தர்றாங்க ராகுல் காந்திக்கு. ஜனங்களின் நாயகன், மக்கள் தலைவர், மக்கள் நாயகன் அப்படின்ற ஒரு கோணத்தை நோக்கி ராகுல் காந்தி போகிறார். தேர்தலுக்கு முன்பு இருந்த அதே நிலை தான் தொடருதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த அணுகுமுறைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் கேட்ட கேள்வி தேர்தலுக்கு முந்தைய நிலை அதே நிலை நீடிக்கிறதான்னு. இல்லை, மாறி வருகிறது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு கற்பனையாக ஒரு விஷயத்தை சொல்லுவேன். பாரத பிரதமர் ராகுல் காந்தி ரஷ்ய பயணம் சென்றிருந்த போது எதிர்க்கட்சி தலைவரான நரேந்திர மோடி மணிப்பூர் சென்று மணிப்பூர் பிரச்சனையில் பிரதமர் கவனம் செலுத்தவில்லை அப்படின்னு ஒரு கற்பனையாக நான் நினைக்கிறேன். ஏன்னா அரசியலில் இவர்கள் ஆட்சியில் இருந்தால் அவர்கள் இவர்களை குறை சொல்வதும், அவர்கள் ஆட்சியில் இருந்தால் இவர்கள் அவர்களை குறை சொல்வதுமான இயல்பு. நான் அதுக்கு மேலே அதை நான் தொடர்ந்து விரும்பலை. ஏன்னா இதுக்கு காரணம் உண்டு. மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது திரிபுராவில் ஒரு கலவரம் வந்தது. அப்போது அந்த மாநில அரசான மாணிக் சர்க்கார் அரசையை டிஸ்மிஸ் செய்யணும்னு பரிந்துரைத்தார். அது நடக்கலைன்னு வச்சுங்களேன். பின்னாடி அது ஒரு ஆட்சி மாறி, அது வேறு விஷயம். அப்போது மன்மோகன் சிங் திரிபுராவுக்கு செல்ல வேண்டியவர் பயணத்தை ரத்து செய்தார். ஸோ எல்லா கலவரம் நடக்கிற இடத்துலலாம் பாரத பிரதமர் போயாகணும் அப்படின்னு ஒன்றும் சட்டம் கிடையாது. ஒரே விஷயத்தை நான் சொல்லிடுறேன். அவர் சுதந்திர தின விழாவில் கூட மணிப்பூரை பற்றி ஏதேனும் பேசுவார் என்று எதிர்பார்த்தேன். நானும் எதிர்பார்த்தேன், பேசலை. அது எனக்கு அதிருப்தின்னு நான் பதிவு பண்ணியிருக்கேன். அந்த பதிவை நான் இதுவும் நீடிக்கிறேன், அதில் மாற்ற கருத்து இல்லை. ஆனால் கடந்த முறை அவர் சொல்லியிருக்கார், வி ஆர் வித் யூ. இந்த இந்திய அரசாங்கம், மத்திய அரசாங்கம் மணிப்பூர் மக்களே உங்களோடு இருக்கிறது, விரைவில் தீர்வு காணும் அப்படின்ற கருத்தை ஏற்கனவே மோடி பதிவு பண்ணியிருக்கார். தேர்தலெல்லாம் முடிஞ்சு இப்போ மறுபடியும் பிரதமராக வந்திருக்கும் போது இப்போது ராஜ்யசபாவில் பேசியிருக்கார். அது ஒரு பாசிட்டிவ் நோட்டாக தான் இருக்குது. வன்முறைகள் மெல்ல மெல்ல குறைந்து வருகின்றன, பள்ளி கல்லூரி கல்வி நிலையங்கள் திறந்து இயங்கி கொண்டிருக்கின்றன, சூழ்நிலையெல்லாம் மாறி வருது அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு அக்கறை செலுத்துகிறாரு. இந்த மணிப்பூர் விஷயத்தில் பாஜக அரசு அக்கறை செலுத்தவில்லை என்பதை காங்கிரஸ் குறை சொல்லலை, ஆர்எஸ்எஸ்ஸே குறை சொல்லியிருக்கு. மோகன் பாகவதே அவருடைய புகாரில் வந்து குற்றச்சாட்டாக சொல்லியிருக்கார். மணிப்பூர் விஷயத்தை ஓராண்டு நீடிக்கிறது, இன்னும் தீர்வு. அது ரெண்டு இருக்குது. ஒன்று, உள்ளூர் பிரச்சனைகளில் பிரதமர் கவனம் செலுத்த மறுக்கிறார்
பற்றி எரியிற பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்கிறதுக்கு தலையிட மறுக்கிறார்ன்றது காங்கிரஸ் சொல்கிற குற்றச்சாட்டு. மணிப்பூருக்கோ திரிபுராவுக்கோ அசாமுக்கோ அல்லது ஹத்ராஸ்க்கோ ராகுல் காந்தி போகிறார்னா இது ட்ராஜடி டூரு அப்படின்னு விமர்சிக்கிறது எதனால்? இதில் போய் விளம்பரம் தேடிக்க பார்க்குறாங்க அப்படின்னு விமர்சிக்கிறது சரியான ஒன்று? அது ஒரே வார்த்தையில் சொல்லணும், அரசியல் தான். அது ட்ராஜடி டூர் என்று அந்த வர்ணனை ஏற்புடையதல்ல எனக்கு தான். ஆனால் அது அது அரசியல். ஏன்னா இவங்க அரசியல் செய்யும்போது அவங்க அரசியல் செய்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் ரஷ்யா போகணுமா அப்படின்னா ஏன் போகிறதுல என்ன தவறு? அவர் தனக்காக போகிறார். அது இப்போ நான் இந்த காலையில் ஒரு செய்தி படித்தேன். அதாவது சென்னைக்கும் விளாடோஸ்கி டாக் என்ற ஒரு நகரத்துக்கு, அந்த பேர் எனக்கு சரியா வரல, அந்த நகரத்துக்குமான கடல் வழி இணைப்புக்கான முனைப்பு தொடங்குது. ஸோ இது மாதிரியான ஒரு ஆக்கப்பூர்வமான இரு நாடுகளுக்கும் இடையிலான புரிந்துணர்வு, வணிக பொருளாதார திட்டங்கள், ஒப்பந்தங்கள் அது வரவேற்கத்தக்கதானே. அதுக்கு பாரத பிரதமர் போய் கொண்டு வரதில் என்ன பிரச்சனை இருக்குது? அவருக்கு விருது கொடுக்கறதெல்லாம் தட் இஸ் அனதர் இஷ்யூ. ஆக அது ஒரு பக்கம். அதற்கு ஒரு விருது கொடுத்தா அது இந்த இந்திய நாட்டு தலைவர் ஒருத்தருக்கு கொடுத்தாங்கன்னு மகிழ்ச்சி தானே அடையணும். அதுதான் அது ஒரு பக்கம். இந்த சமயத்தில் மணிப்பூர் இஷ்யூ டோட்டலாக இக்னோர் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, புறக்கணிக்கவே இல்லை. அதன் மீதும் கவனம் செலுத்துகிறார்கள். அதற்கான அதனுடைய வெளிப்பாடு தான் இது. என்னன்னா ஒரு லேட்டாக அவர் ரியாக்ட் பண்ணியிருக்காரு பிரதமர் முன்கூட்டியே அவர் நாடாளுமன்றத்தில் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கணும், அதை சொல்ல தவறிவிட்டார், காலதாமதம் செய்து விட்டார். பரவாயில்ல, பெட்டர் லேட் தேன் நெவர்ங்கிற மாதிரி கடைசி நிமிஷத்தில் சொல்லியிருக்காரு. அது ஒரு ஆக்கப்பூர்வமாக தான் நான் பார்க்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அர்க்கே இதை? இது மே 2023 மணிப்பூர் பிரச்சனை ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாலேயே யுக்ரைன் ரஷ்யா போர் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கலாம். அதில் மோடி தலையிட்டு வார் ருக்வாதி பாப்பா என்ற ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. அது உண்மையாகவே ஒத்துக்கொள்ளலாம். 6 மணி நேரம் போர் நிறுத்துறாங்கலாம் சொன்னாங்க, எல்லாம் பச்சை போய். பட் இருந்தாலும் உண்மையாக ஒத்துக்கொள்ளலாம். இதை ஏன் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறார்? ஒரு வருஷமாக என்ன நடந்துகிட்டு இருக்காங்க? மெய்டீஸும் குக்கீஸும் எதனால் சண்டை போட்டாங்க? ஒரு ஹைகோர்ட் ஆர்டர் வருது, மெய்டீஸை நீங்கள் எஸ்சி லிஸ்ட்டில் சேர்க்கணும்னு வருது. அதில் அதோட அஃப்கோர்ஸ் அந்த ஆர்டர் பிற்காலத்தில் வாபஸ் வாங்கப்படுகிறது. ஆனால் அதன் பிறகு பெரிய போர் நடந்து கொண்டிருக்கிறது. 60,000 பேர் இன்றைக்கும் கேம்பில் இருக்காங்க. 200க்கும் மேற்பட்ட நபர்கள் இன்னைக்கு அந்த போர்னால் அங்கே போர் தான் நடந்துகிட்டு இருக்குது. இது ஏதோ 2 கம்யூனிட்டி கிளாஷஸ்லாம் கிடையாது. கன்னை வச்சு துப்பாக்கி வச்சு சுட்டு கொண்டு இருக்கிறார்கள். இந்த துப்பாக்கி வச்சு சுட்டு கொண்டு இருக்கிறதுல நரேந்திர மோடினால மத்திய அரசினால நிறுத்த முடியவில்லை. அமித்ஷா போயிருக்காங்க. ஆனால் அமித்ஷா போய் அது ஒன்றும் செய்ய முடியாத ஒரு தருணத்தில் அங்கே ஒரு முதல்வரை மாற்றக்கூட அவரால் முடிய மாட்டேங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை விட கையிலாகாத அரசாங்கம் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கும் போது எப்படி மணிப்பூரில் பீஸ் வரும்? அப்போ உள்ளூருக்குள்ளாலே உங்களால் உங்கள் மக்களே உங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் வெளியூரில் போய் நின்று நீங்கள் வேதம் வந்தீங்கன்னா அவன் கேட்பானா? அதனால தான் இன்றைக்கி மாஸ்கோவில் போய் நிற்கும்போது ரஷ்யாக்காரர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைனில் இருக்கின்ற கீவில் இருக்கின்ற அவருடைய கேபிட்டலில் இருக்கின்ற ஒரு குழந்தைகள் ஆஸ்பத்திரியில் குண்டை போடுறான். அதன் பிறகு உங்களுக்கு ஒரு மாலையும் போடுறான். நீங்கள் மாலையை ஏற்றுக்கொண்டு இந்த மாதிரி போரெல்லாம் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ வேற உலகத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன் அவர். நரேந்திர மோடியை பொறுத்தவரை அவர் எந்த ஒரு பிரச்சனைக்கும் போர்க்களத்தில் தீர்வு காண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு போருக்கு எதிரான ஒரு குரலை தான் ஒழிச்சிருக்கிறார். அதாவது ரொம்ப ஸ்டவுட்டா சொன்னாரான்னு தெரியாது, ஆனால் ஒரு சன்னமாவது அதை போருக்கு எதிரான குரலை தான் சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமாக. அப்போ நீங்கள் மெய்டீஸையும் குக்கீஸும் உங்களுடைய அறைக்கு அழைத்து நீ அங்கே பேசியிருக்கலாமே. இல்லை குறைந்தபட்சமாக அது இன்னர் மணிப்பூர் எம்பி பேசிக்கொண்டு இருந்த அந்த தருணத்தில் நீங்கள் இருந்துக்கலாம்ல, ஹவுஸில் இருந்திருக்கலாம்ல. அவரை வேணுன்னே மிட் நைட் பேச வைக்கிறது. அவர் அங்கே கதறிக்கொண்டிருக்கிறார். 60,000 பேர் இன்னும் அகதிகளாக இருக்கிறார்கள்னு. அங்கே ரொம்ப அவலமான நிலைங்க. நம்மளுடைய எம்பிஸ் கனிமொழி தலைமையில் போயிட்டு வந்தாங்க இல்லையா, மழை பெஞ்சா அப்படியே மழையெல்லாம் உள்ள வந்துருமாமா. எல்லாரும் இப்படி நிற்கணும், சைடில் எங்காச்சும் ஒரு ஓரம் பார்த்து நிற்கணும். பஸ் ஸ்டாண்டில் நிற்போம்ல, அந்த மாதிரி நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நீடித்து கொண்டிருக்கிறது. காசு மட்டும் இறச்சி விட்டு கொண்டிருக்கிறார்கள். யார் சாப்பிட்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. கட்சிக்காரன் சாப்பிட்றானா, ஆர்மிக்காரன் சாப்பிட்றானா, இல்லை பிஎஸ்எஃப் காரன் சாப்பிட்றானா தெரியல. இவங்களுக்கு ஒன்றும் போய் சேரல. கடைசியில் இவர்கள் இன்னைக்கும் அகதிகளா இருக்கிறவங்களும் சேரலன்றீங்க. சரி, ராகுல் காந்தி அது ஒரு ஆளுங்கட்சிக்கு அதனுடைய தலைவருக்கு ஒரு ரோல் இருக்கிறது மாதிரி ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சிகளுக்கும் ஒரு ரோல் இருக்கு. ராகுல் காந்தியுடைய இந்த பயணம் அப்படின்றது ஒரு எதிர்க்கட்சி தலைவரா, தன்னை மார்ஜினலைஸ்ட் செக்ஷன்ஸோட லீடரா, சாமானிய மக்களோட தலைவராக காட்டுற தன்னை வரிச்சுக்கிறாரு அப்படின்னு இதை பார்க்குறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக இதில் பெரிய அரசியல் இருக்கிறது. அதாவது இந்த கான்ட்ராஸ்ட் பாருங்களேன். நம்மளுடைய நாட்டினுடைய பிரதமர் ஒரு 787 ரக விமானத்தில் ஏறி, அது அவருக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது.
முன்னாடி இருக்கின்ற அனைத்து, அதாவது 2014க்கு முன்னாலும் ஒரு இந்தியா இருந்தது. அது வந்து இவர் வந்து மட்டம் தட்டிட்டு இருக்காரு. மாஸ்கோவில் போயிட்டு 2014க்கு முன்னாடி வந்து நம்ம எல்லாரும் தலை குனிஞ்சு கொண்டிருந்தோம் எல்லாம் பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் அப்போ வந்து இருக்கின்றது நம்ம ஏர் இந்தியாவிலிருந்து ஒரு விமானத்தை வாங்கி கொண்டு, அதாவது 747 ரக விமானத்தை வாங்கி கொண்டு அதில் ஒரு 200 பிரஸ்காரங்க, ஒரு 100 பியூரோக்ராட்ஸு, பிரதமர், அவருடைய என்டர்பிரைஸ் இவர்கள்லாம் சேர்ந்து தான் ஒரு இடத்துக்கு போவாங்க. ஆனால் இந்த விமானத்தில் வந்து பிரதமர் மட்டும்தான், பிரதமர், என்எஸ்ஏ, அந்த மாதிரி ஒரு 10 பேர் அதிகாரிகள், அப்புறம் குக்கு, அப்புறம் அந்த என்னது சட்டி பானையெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க, குக்கிங்னு நினைக்கிறேன். அப்போ இவ்வளவுதான். பத்திரிகையாளர்கள் கிடையவே கிடையாது. அவர்கள் வந்து ஒன்றும் முன்னாடி போயிடணும், இல்லைன்னா பின்னாடி வரணுமே தான். அவங்க உங்களுடைய அது எல்லாமே தங்களுடைய செலவில் தான் வர்றாங்க, பத்திரிகையாளர்களுடைய செலவில் தான் வர்றாங்க. அப்படி இருந்தால் கூட இவர் வந்து அந்த காலத்துல பத்திரிகையாளர்களை அழைத்துட்டு போற நேரத்துல வாஜ்பாயோ மன்மோகன் சிங்கோ என்ரோட், அது ஒரு பாரிஸ் போய் வரும்போதோ லண்டன் போய் வரும்போதோ நடுவானில் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்த தருணங்கள்லாம் கூட வந்திருக்கு. ஆமா, அதுல ஆன் போர்டு இதுலாம் போட்டு இது பண்ணுவோம். பிரதமர் இப்படி உட்காந்துருப்பாரு, எல்லாருமே சுத்தி நின்றுருப்போம். சுத்தி நின்றுருப்போம், பாதி கேட்காது. அப்புறம் வந்து யாரோ இது ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த ரெக்கார்டை வச்சு கேட்டுட்டு நாம வந்து அதை எழுதிட்டு வருவோம். இது ஒரு அந்த அந்த கான்ட்ராஸ்ட் பாருங்களேன். இவர் எங்க போய் நிற்கிறாரு? கேம்பில் போய் நிற்கிறாரு. அதாவது இந்த ஒழுகின்ற கேம்பில் போய் நிற்கிறாரு, மழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த தருணத்தில் போய் ராகுல் காந்தி, இந்த கான்ட்ராஸ்ட், இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, இதில் தான் அரசியல்னு சொல்கிறேன். இது வந்து ஏன் அரசியல்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி இதை கோட்டு காமிக்க விரும்புகிறார் நாட்டு மக்களுக்கு. இப்போ கொஞ்சம் மீடியாவில் வந்து அவருக்கு தெரிகிறது, நான் வந்து யூடியூப்லையானாலும் சரி வேறு ஏதோ இடத்துல வந்தால் வந்துடுறேன், அது எப்படியோ நமக்கு வந்து போய் சேருது. ஒரு ரவீஷ்குமார் இருக்காரு, ஒரு அந்த சின்ன பையன் இருக்கான், ஜெர்மனி பையன், அந்த பேர் என்ன, துருவராத்தி. அதான் துருவராத்தி இருக்கா, அந்த மாதிரி எவ்வளோ சின்ன சின்ன ஆட்கள் இருக்கிறார்கள். பெரிய கார்ப்பரேட் மீடியால இடம் இல்லைனாலும் ஆல்டர்னேட் மீடியால கொண்டு போயிட முடியும், கொண்டு போயிட முடியும். அதான் அந்த இமேஜஸ், அந்த கான்ட்ராஸ்டிங் இமேஜஸ். இவர் வந்து ஒரு ஏதோ பேலஸ்ல நின்று கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி. நம்மால் எங்கே நிற்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மால் வந்து ஒரு குடிசைக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறார், அந்த குழந்தையை வந்து மடியில் எடுத்து கொண்டிருக்கிறார். இந்த கான்ட்ராஸ்ட், இந்த பிக்சர்ஸ் தான் மக்களுக்கு கடைசியில் இன்னைக்கு வந்து அனைத்து விஷயங்களும் ஒரு 30 செகண்ட் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி. அந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ராகுல் காந்தி வந்து வென்று கொண்டிருக்கிறார். ஆனால் அதை தாண்டி ஒரு உண்மை இருக்கிறது. அந்த உண்மை என்னவென்றால், மணிப்பூர் மக்களானாலும் சரி, இல்லை ஹத்ராஸ் மக்களானாலும் சரி, நீட்டு குழந்தைகளானாலும் சரி, இவர்கள் எல்லாம் இன்னைக்கு ராகுல் காந்தியை விரும்புகின்ற ஒரு இடத்துல, அக்னிவீர் சாரானாலும் சரி, இவர்கள் எல்லாம் இன்னைக்கு ராகுல் காந்தியை விரும்புகிற இடத்துல வந்து இந்த 30 செகண்ட் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி கொண்டை நிறுத்தி இருக்கிறது. நரேந்திர மோடியே ஒருவேளை புட்டின் விரும்புவார், ஒருவேளை பைடன், அவருக்கு ஞாபகம் இருந்தால் விரும்புவார், அந்த மாதிரியான தலைவர்கள் மட்டும்தான் விரும்புகிற ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு நரேந்திர மோடி நிற்கிறாரு. திரு புரட்சி கவிதாசன், ஏழைகளுடைய நாயகனா தன்னை நிறுத்தி கொள்ளக்கூடிய இடத்துல ராகுல் காந்தி இருக்கிறார். இந்த அரசு, அதன் வழியாக இந்த அரசு ஏழை எளிய மக்களுக்கு எதிரான ஒரு அரசு அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பார்க்கிறார். அது கான்ட்ராஸ்டா பிரதமர் ஒரு அரண்மனைகள், ஒரு உலகத் தலைவர்கள் இவங்களோட கலந்து கொள்ளக்கூடிய ஒரு ராஜ உபசாரத்துக்கு அவர் போகும்போது ஏழைகள் பக்கம் இவர் போறார்ன்ற ஒரு நேர் எதிரான தோற்றம் மக்கள் முன்னாடி விரியுது அப்படின்னு திரு ஆர்கே சொல்றாரு. உங்க பார்வை? இது எதிர்க்கட்சிகளால் நன்கு திட்டமிடப்பட்ட ஒரு நாடகம், ஒரு அரங்கேற்றம், அப்படிதான் சொல்லணும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யா செல்கிறார், ஆஸ்திரியா செல்கிறார். அங்கே வந்து இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த, வெளியுறவு விவகாரங்களிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த, பொருளாதாரத்துவ முக்கியத்துவம் வாய்ந்த உடன்பாடுகளிலே கையெழுத்திடுவதோடு மாத்திரமல்லாமல், ரஷ்யா கொடுக்கின்ற மிகப்பெரிய விருதினை பெறுவதோடு மாத்திரமல்லாமல், ஓராண்டு காலமாக பூமி பந்தையே புகைந்து கொண்டிருக்கக்கூடிய இரு பெரும் வல்லரசுகள் என்று சொல்லக்கூடிய ரஷ்யாவும் உக்ரைனும் மோதி கொண்டிருப்பதனால் உலகத்தினுடைய யதார்த்தமான சூழலே மாறி போயிருக்கிற நிலையில், எங்கே அணுகுண்டு போராக அது அவதாரம் எடுத்துடுமோ அப்படின்னு உலகமே நடுங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் அங்கே அமைதி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற நம்பிக்கையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போர் தொடுத்திருக்கிற ரஷ்ய தலைநகரில் இருந்து மனிதாபிமானமற்ற கொடூரமான உலகத்தின் போர்வெறியன் என்று வர்ணிக்கப்படுகிற புடின் அருகாமையில் இருந்து கொண்டு சொல்லுகிறார். இதை யாரும் பாராட்டுவதற்கு அல்லது போற்றுவதற்கு தயாராக இல்லை. நம்முடைய சகோதரர்கள் சொன்னது மாதிரி அந்த உக்ரைனில் இருக்கிற குழந்தைகள் நல மருத்துவமனை மீது தாக்குதல், அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி புடின் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் போதே
தாக்குதல் நடத்தப்பட்டது என்று சொல்றாங்க. அதற்கு ரஷ்யாவுடைய பதில் மொழியையும் பதிவு செய்யணும். அது எங்களுடைய ஏவுகணை அல்ல, அவர்களுடைய ஏவுகணை, வழிமறித்து தாக்கக்கூடிய ஏவுகணை, இலக்கு தவறாகி அவங்களுடைய மருத்துவமனையிலேயே அது விழுந்திருக்கிறது என்கிறாங்க. அதை அவங்க விவாதிக்கட்டும். ஆனால் ரஷ்யா நாங்கள் தாக்கவில்லை என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறது. அதற்கு முன்னால் நாங்கள் தான் தாக்கினோம், இன்னும் தாக்குவோம், முடிந்த வரைக்கும் எகிரி அடிப்போம் அப்படின்னு போர் பிரசங்கம் செய்து கொண்டிருந்த புட்டின் அவர்கள், இல்லை நாங்கள் தாக்கல, அது அவர்களுடைய ஏவுகணை தான் தவறாக தாக்கிவிட்டது அப்படின்னு ஒரு அதிகாரப்பூர்வமான செய்தியை கொடுக்கக்கூடிய நெருக்கடிக்கு இன்றைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். ஒண்ணு, பிரதமருடைய பயணம் ரஷ்யாவுக்கு ஒரு நெருக்கடியை தந்திருக்கு. போர்ல நாங்க ஈடுபடல, போர்ல வந்து அத்துமீறி தாக்குற போர்ல வந்துட்டு அந்த குழந்தை, அத புற்றுநோய் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற குழந்தைகள் நல மருத்துவமனையின் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தவில்லை என்று புடின் சொல்லுவதற்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது. ஒண்ணு, நான் கேட்கிறேன், இது முன்பே திட்டமிடப்பட்ட, திடீர்னு நரேந்திர மோடி அவர்கள் போக முடியாது வெளிநாடுகளுக்கு, ரொம்ப வெகு நாட்களுக்கு முன்பே திட்டமிடணும். அதில் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் இருக்கு. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல்ஜி அவர்கள் நினைத்தா இந்தியாவில் எந்த பக்கம்னாலும் போகலாம். அதே மாதிரி அவர் நினைத்தால் லண்டனுக்கோ இத்தாலிக்கோ அவர் போயிட்டு வரலாம், மாசக்கணக்கில் இருந்துட்டு வரலாம், அது அவருடைய விருப்பம். ஆனால் ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை மணிப்பூர் செல்லக்கூடிய நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள், நம்முடைய அண்ணன்மார் சொன்னது மாதிரி ஜன் நாயக், ஜனங்களின் தலைவன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த ஜனங்களின் நாயகன் மணிப்பூருக்கு மட்டும்தான் போவாரா? கள்ளக்குறிச்சியில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் 65 பேருக்கு மேல இறந்து கிடக்கிறார்களே, 200 குடும்பங்களுக்கு மேல பாதிக்கப்பட்டு இருக்கிறதே, உங்களுடைய ஃப்ரெண்ட்லி ஸ்டேட் தானே, நம்முடைய முதலமைச்சரை தொடர்பு கொண்டு அக்கறையாக நல விசாரித்தீர்களா? காங்கிரஸ் சார்பாக நிவாரணப் பொருட்கள் அறிவித்தீர்களா? அல்லது நான் மக்களோடு இருக்கிறேன், ஐ ஆம் வித் யூ அப்படின்னு கள்ளக்குறிச்சியில வந்து சொல்வதற்கு ஏன் உங்களுக்கு வாய் வலிக்கிறது? விடுங்க. கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்பது அறிவாசன் அம்பேத்கருடைய தீர்க்க மொழிகள். அந்த பாதையில நடந்து வந்த ஒரு அறிவார்ந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சில தினங்களுக்கு முன்பு மிக கொடூரமாக சென்னை தலைநகரில் இல்ல கொலை நகரில் அனைவர் முன்பாகவும் வெளிச்சத்தில் கொல்லப்பட்டிருக்கார், காவல் நிலையத்துக்கு பின்புறமே. அதற்காக இன்றைக்கு தமிழ்நாடே அழுது தழும்பி கொண்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கே அட்டண்டன்ஸ் போட வேண்டிய ஒரு சூழ்நிலையில ஒரு நடிகர் செத்து போயிட்டாங்கன்னா அவ்வளவு பேரும் போவாங்க, வருத்தம் தெரிவிப்பாங்க, இரங்கல் எழுதுவாங்க. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்காக யாரும் எழுதவில்லை. வேறு வழி இல்லாம முதலமைச்சர் அதுல ஆறுதல் தெரிவிக்கிறதுக்கு முதலமைச்சரோ எதிர்க்கட்சி தலைவரோ மற்றவர்களோ போறாங்க அப்படின்னா என்ன கேட்கிறேன், ஒரு அரசியல் தலைவர்கள் ஒரு பாதிக்கப்பட்டு துயரத்தில் இருக்கிற குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொல்றது வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் போடுற விஷயமா? அது வீட்டுக்கு வர முடியல. கள்ளக்குறிச்சியில இறந்து போன பட்டியல் சமூக மக்களுடைய துயரத்தை கேட்க முடியல. ஐ ஆம் வித் யூ என்று ஆம்ஸ்ட்ராங் வீட்டில் சொல்ல மாட்டீங்களா? ஐ ஆம் வித் யூ என்று கள்ளக்குறிச்சியில் சொல்ல மாட்டீங்களா? நீங்க உங்களுடைய ஆறுதல் மொழி என்பது மணிப்பூருக்கு மாத்திரம் தானா? என்ன நான் கேட்கிறேங்க. அதனாலதான் ராகுல் காந்தி எல்லா இடங்களுக்கும் போகணும்ன்றீங்க. அதை உங்க முதற் பார்வையை எடுத்துக்கிறேன். திரு சூர்யா செல்வியர், இவர் இம்பாலுக்கு போகணும். சரி, இல்ல அதாவது பொதுவாக இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த ராகுல் காந்தியினுடைய அவருடைய பயணம் என்பது வந்து ஏதோ ஒரு அரசியல் கட்சி தலைவர் போகிறார் அப்படிங்கிறதுல, நாடாளுமன்ற தேர்தல் முடிவிற்கு பின்னால் மக்கள் ஒரு பெருவாரியான நம்பிக்கையை காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கு தெரிவித்ததற்கு பின்னால் அந்த நம்பிக்கையினுடைய நாயகனாக அவர் பயணித்து கொண்டிருக்கிறார். இது காங்கிரஸினுடைய ஒரு தலைவர் போகிறார் அப்படிங்கிறது இல்லை. அந்த ஜனங்களுக்கு ஒரு விஷயத்தை முன்வைத்திருக்கிறார், தேர்தல் நேரத்தில் வச்சிருக்கிறாரு, உங்களோடு நாங்கள் இணைந்திருப்போம் என்கிறார். இப்போ தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு பின்னாடி அதே மணிப்பூரில் 2 தொகுதிகளையும் காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது. அங்கே போய் அந்த மக்களுக்கு அந்த இவர்கள் போய் செல்லாத இடத்தில் இவர்கள் போய் என்ன செய்கிறாங்க, மக்களோடு நாங்கள் நிற்கிறோம் என்று அவர்கள் பயணிக்கிறார்கள். நீங்கள் வந்து இப்போ மோடியினுடைய வெளிநாட்டு பயணம், அவர் போகிறாரு, இராணுவ பாதுகாப்பு, அது சீனாக்காரன் உள்ளே வந்து இவ்வளவு ஆக்கிரமிச்சிருக்கிறான், இன்றைக்கி வரைக்கும் வாயை திறக்கலை, என்ன பாதுகாப்பு, எதை போய் பாதுகாக்க போகிறாங்கன்னு தெரியல. ஒன்று, இது வரைக்கும் 91 நாட்டுக்கு போனார். 91 நாட்டுக்கு இவர் போயிட்டு வந்ததனுடைய விளைவு இந்தியாவில் என்ன ஒரு மாற்றம், அரசியலில், சமூகத்தில், பொருளாதாரத்தில் என்ன மாற்றம் நடந்தது? ஒன்றுமே இல்லை.
$112 அவன் யுஏஇ வந்து கொடுக்குறான், $75 இவர் கொடுக்குறாரு, ரஷ்யாக்காரங்க குரூட் ஆயில் கொடுக்குறாங்க. இதில் 44,000 கோடி அம்பானி குடும்பம் சம்பாதிக்கிறது. இப்போ அவர் மகனுக்கு கல்யாணம் வச்சுருந்தாரு, பல ஆயிரம் கோடி செலவாயிருக்கு. நட்டத்தை ஈடுகட்ட இவரை கூட்டிகிட்டு நீங்கள் இப்போ விமானத்துக்குள்ளே ஆர்கே சொன்னார்ல இவங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்கன்னு, பின் சீட்டில் எட்டி பார்த்து அம்பானி உட்காந்துருப்பார். ஏன்னா அந்த ஃபோட்டோக்கள்லாம் இனிமேல் தான் வரும். அப்போ ஒரு தனிநபரை கொழுக்க வைப்பதற்காக இவர் மேற்கொள்ளக்கூடிய பயணம் இது இந்தியாவிற்கான பயணமும் அல்ல. கடந்த காலங்களில் இவர் மேற்கொண்ட பயணத்தினால் இந்தியா எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான எந்த ஆதாரங்களையும் அவர் இதுவரைக்கும் சமர்ப்பித்ததில்லை. இப்போ சகோதரர் பாரதி புரட்சி சொல்கிறாரு, இங்கே வந்து கள்ளக்குறிச்சிக்கு வந்தாரா, அங்கே வந்தாரா, இங்கே வந்தாரான்னு சொல்லிட்டு. இப்போ 123 பேர் இறந்தாங்க. ஒரு சாமியார் என் கால் மண் எடுத்து நீங்கள் எல்லாம் நெத்தியில் பொட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு எஜமான் காலடி மண் மாதிரி சொன்னார். 123 பேர் காலி. அப்போ அந்த இடத்துக்கு யார் போகணும்? அவரே, இவங்களுடைய அரசாங்கம் தான் இங்கே நடக்கிறது. குஜராத்தில் கள்ளச்சாராயம் குறித்து இவர் பேசுகிறார். கள்ளச்சாராயம் குடிப்பவர்கள் ஏதோ தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு செக்ஷன் குடிக்கிற, பாண்டிச்சேரியிலேருந்து தான் மெத்தனால் வந்தது. பாண்டிச்சேரியில் யார் கவர்மெண்ட் இருக்குது, அதை யார் தடுக்கலை? இன்றைக்கி கள்ளக்குறிச்சியில், இன்றைக்கி விழுப்புரத்தில் 7 பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. பாண்டிச்சேரியிலேருந்து தான் சரக்கு வந்திருக்கு. பாண்டிச்சேரியில் ஆட்சி யார் கையில் இருக்குது? இன்றைக்கி இவங்க வெளியேறி போகிறதுக்கு தயாராக இருப்பாங்களா? அப்போ ஒரு தேசத்தினுடைய அளவுகோலாக இருக்குது. இப்போ இவர் தலித்துகள் மீதான குற்றச்சாட்டுகளை சொல்கிறார்ல, தாக்குதல் நடந்திருக்குன்னு. என்சிஆர்பி ரிப்போர்ட்டுன்னு ஒன்று இருக்குது, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ, எடுத்து படிங்க. உத்தரப்பிரதேசம் தலித்துகளுடைய தாக்குதலில் இந்தியாவிலேயே முதல் மாநிலம், 2வது ராஜஸ்தான், 3வது குஜராத். அதை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு, இந்தியாவில் சட்டம் ஒழுங்கை யார் காப்பாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு தான் சிறப்பாக காப்பாற்றுதுன்னு மத்திய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ரிப்போர்ட்டு இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. 95% அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு. ஆக என்ன விவரத்தை வச்சு இவர்கள் பேசுகிறார்கள்? ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, துரதிர்ஷ்டவசமான சம்பவம், அது நடந்திருக்க கூடாது, அதில் கவனமாக ஒரு அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்ற விமர்சனம் சரியானது. ஆனால் அதே நேரத்தில் இங்கு ஏதோ எல்லாமே அழிந்து போய்விட்டது என்ற ஒரு தோற்றத்தை இவர்கள் உருவாக்க முயல்கிறார்கள். இரட்டை இன்ஜின் அரசாங்கம் அசாமில், இரட்டை இன்ஜின் அரசாங்கம் உத்தரப்பிரதேசத்தில், இரட்டை இன்ஜின் அரசாங்கம் குஜராத்தில். ஆனால் அங்கே எல்லாம் மோசமாக கிடக்கு. இவர் போய் திறந்து வச்ச விமான நிலையங்கள் பூரா பொத்து ஒழுதுகிட்டு இருக்கு. இதுதான் இவருடைய வளர்ச்சி. வெளிநாட்டில் போய் இந்தியாவை காப்பாற்றுறதுக்கு போனதுக்கு இங்கே இருந்த விமான நிலையங்களை பூரா பாருங்க, எல்லாம் அதானிட்ட கொண்டு போய் கொடுத்தாரு. அது பூரா இன்னைக்கு ஒழுதுகிட்டு கிடக்கு, எல்லா இடத்துலையும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆக எல்லா ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி, இவரது வெளிநாட்டு பயணம் என்பது இங்கே இருக்கக்கூடிய 1-2 பேரை காப்பாற்றுவதற்கான ஒரு ஏற்பாடு, தேசத்தை பாதுகாப்பதற்கான ஏற்பாடு அல்ல. மாறாக நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவு மக்கள் பெருவாரியான நம்பிக்கையை இந்தியா கூட்டணிக்கு அளித்திருக்கிறார்கள். அந்த தலைவர்கள் மக்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அது அரசியல் சார்ந்ததாக பார்க்கவும் முடியாது. உலக நாடுகளுடையான நட்புறவை மோடி பேணுகிறார் என்று வேண்டுமானால் நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்குள் நட்புறவை உருவாக்குவதற்கான ஒரு வேலையை இங்கே இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி தலைவர்கள் அதை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். நீங்கள் இவர் போய் இவர் ரஷ்யாவில் போய் நான் குரூட் ஆயில் வாங்க போகிறதுக்கு காரணம் என்ன சொன்னார் தெரியுமா? விலைவாசி குறையும் அப்படின்னாரு. $75 நாங்கள் வாங்கினா விலைவாசி குறையும்னாரு. தக்காளி விலை குறைஞ்சிச்சா? எந்த விலை குறைஞ்சிச்சு? வெங்காயம் விலை குறைஞ்சிச்சா? அந்த அம்மா நாங்கள் வெங்காயம் பூண்டை திங்க மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சார், ரஷ்யாவோட அண்ணன் தண்ணி பழகக்கூடாது அப்படின்றது ஐரோப்பிய நாடுகளுடைய முடிவு, அமெரிக்காவோட முடிவு. நீங்கள் வந்து ரஷ்யாவை வந்து ஒதுக்கி வைங்க, நீங்கள் போரில் அவங்க ஈடுபடுறாங்க, போர் முடிகிற வரையிலும் எந்த நட்பையும் எந்த உறவையும் வச்சுக்காதீங்கன்னாங்க. ஆனால் இந்தியா வந்து இந்தியாவோட நலன் அதில் இருக்குது, அங்கேருந்து கச்சா எண்ணெயை வாங்குறதன் மூலமாக மற்ற வர்த்தகத்தை ஈடுபடுறதன் மூலமாக நமக்கு ஒரு நன்மை இருக்குது அப்படின்ற ஒரு அடிப்படையில் போர் நிற்கணும், போர் நிறுத்தப்படணும், அதே வேளையில் எங்கள் உறவு இந்தியா ரஷ்யா உறவு அப்படியே தொடரும்ன்ற ஒரு ஸ்டாண்டை எடுத்தாங்க. இப்போ அந்த ஸ்டாண்ட்னால இந்தியாவுக்கு பலன் இல்லைன்றீங்களா? என்ன பலன்? அவர்கள் வந்து $112 யுஏஇ கொடுக்குறான், வாங்க முடியாது, பெரிய அளவிற்கு இங்கே விலையை ஏற்றணும். $75 அவர் ரஷ்யா கொடுக்குறாரு, வாங்குறாரு. அந்த பலன் யாருக்கு போச்சு? இந்திய மக்களுக்கு போச்சா? 44,000 கோடியை அம்பானி தான் என்ன செய்கிறார்? எடுக்கிறாரல்ல லாபத்தை. அப்போ அந்த லாபம், நீங்கள் $70 பெட்ரோல் கொடுத்துருந்தீங்கன்னா இந்தியாவும் ரஷ்யாவும் இவ்வளவு நெருக்கமாக இருந்ததால் மக்களுக்கு $70 பெட்ரோல் கிடைச்சிச்சுன்னு சொல்ல முடியுமா? $60 பெட்ரோல் கிடைச்சின்னு சொல்ல முடியுமா? அங்கே போனதுக்கு பின்னாடி தான் இங்கே விலைவாசி எல்லாம் கூடுது. அப்போ அது இந்தியாவிற்கான நலனாக எப்படி பார்க்க முடியும்? இவர்கள் இவ்வளவு பிரதமர் வெளிநாட்டுக்கு போகிறதும், உலக தலைவர்களை சந்திக்கிறதும், அந்த நாடுகளோட ஒப்பந்தங்கள் போடுறதும் வழக்கமாக எல்லா பிரதமர்களும் செய்கிறது தானே சார்? ஒரு பிரதமர்னா அதெல்லாம் செய்தானே. நீங்கள் வந்து
உள்ளூர் பிரச்சனைகளை கவனம் செலுத்துங்க, உள்நாட்டு பிரச்சனைகளை தீருங்கன்னு சொல்றது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் வெளிநாடுகளுக்கு போறதுல இந்திய நலன் இருக்குல்ல. நேரு இங்கிருந்து போனார், நெய்வேலி உருவானது, ஒரு நிலக்கரி இது உருவானது, ரூர்கேலா உருவானது, இப்படி சொல்லி சேலம் ஸ்டீல் உருவானது. என்ன உருவானது 2014 இருந்து? இங்க என்ன உருவாக்கினார் இவர்? எந்த பொதுத்துறையை உருவாக்கினார்? இருந்த பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்தையும் இழுத்து மூடி இருக்கிறார்கள். இந்தியாவுக்குன்னு ஒரு விமானமே கிடையாது, இவருக்குன்னு சொந்த விமானம். ஒரு நிமிஷம், அவர் குறுக்கிடுறார், திரு புரட்சி கவிதாசன் தான் குறுக்கிடுறார். திரு புரட்சி கவிதாசன், இல்ல இந்த தனியார் மயமாக்கல் தாராளமயமாக்கல் அப்படிங்கிறத இவங்களுடைய காங்கிரஸ் கவர்மெண்ட் நரசிம்மராவ் அவர்கள் காலத்திலே தான் கேட் ஒப்பந்தத்தில் டக்கல் ஒப்பந்தத்தில் இவங்க கையெழுத்திட்டதன் மூலமாகத்தான் இந்தியாவுடைய சந்தை கதவுகள் திறந்து விடப்பட்டது. அதனால அந்நிய நாட்டு முதலாளிகளும் இந்திய நாட்டு முதலாளிகளும் இங்கே வந்து வியாபாரம் செய்யலாம், மூலதன சந்தையை உருவாக்கலாம் அப்படிங்கிறதுக்கு கதவு திறந்து விட்டு வழிவகுத்தவர்கள் காங்கிரஸ்காரர்கள். அதனால அதை பத்தி பேசக்கூடாது. நீங்க திறந்த கதவு வழியா தான் அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. உலகமய தாராளமயமாக்கலும் தனியார் மயமாக்கலும் உலகமயமாக்கலும் வந்த பிறகு நீங்க என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? ஒண்ணு அந்நிய முதலாளி வரணும், இந்திய முதலாளி வரணும். நான் சொல்றேன், பதில் சொல்றேன். ஒரு நிமிஷம் திரு பீட்டர். இல்ல அதாவது புரட்சி கவிதாசன் கேட்குறேன், இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கு வந்த பிரதமர்கள் வந்து மோடி அவர்களுக்கு முன்னால் இருந்த பிரதமர்கள் வரை இந்த தேசத்தில் 252 பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸை உருவாக்கி இருக்கிறாங்க. மோடி அவர்கள் 10 ஆண்டுகள் இருந்திருக்காரு, ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை உருவாக்குனதாக நீங்க சொல்லுங்க. பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கின நிறுவனங்கள்ல நஷ்டத்தில் ஓடின நிறுவனங்களை வந்து விற்றிருக்கிறோம். ஆனால் மோடி அவர்கள் வித்துக்கொண்டே இருக்கிறாரே ஒழிய ஏதாவது ஒரு பொதுத்துறை நிறுவனங்களை நீங்கள் அவர் துவங்கியதாக நீங்க சொல்லணும். நீங்க வந்து இன்னைக்கு வந்து வியாபாரத்தில் வந்து நீங்க 2 கண்ட்ரியில் வியாபாரத்தில் வந்து ஒப்பந்தம் போட்டாருன்னு சொன்னீங்களே, எந்த ஒப்பந்தம் போட்டாரு? ஒரே அனௌன்ஸ்மெண்ட் தான் அவர் பண்ணியிருக்காரு, பெட்ரோல் கச்சா எண்ணெயை தொடர்ந்து இறக்குமதி செய்வோம். ரெண்டாவது, இவர் மோடி அவர்கள் வந்த பிறகு நான் சொல்றேன், பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் வந்து 14 முறை புட்டினை பார்த்திருக்கிறார். எத்தனை முறை? 14 முறை புட்டினை பார்த்திருக்கிறார். அதனால புட்டினை பார்க்கறது வந்து ஒரு பெரிய செய்தி அல்ல. ஆனா இன்னைக்கு என்ன செய்தினா, நீங்க 3 மடங்கு நம்முடைய இம்போர்ட் நாம் வந்து ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி பண்றது, அதில் 1/3 ஒரு பங்கு தான் எக்ஸ்போர்ட் நாம் அவங்களுக்கு அனுப்புறது. நம்முடைய ட்ரேட் டெபிசிட் வந்து 3 மடங்கு அதிகமாகி இருக்கிறது ரஷ்யாவோடு மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்ற பிறகு. இதற்கு என்ன செஞ்சிருக்கார்? நீ எல்லாம் விட்டுருங்க பிரதர், ஒன்று சொல்றேன். இன்னைக்கு வந்து மோடி அங்க இருக்கின்ற போது அங்க ஒரு வந்து சொல்றாரு பாருங்க, ஒரு ஆள், இது எவ்வளவு பெரிய கேவலம். ஒரு சோல்ஜராக ரஷ்யா அமர்த்தின அவர் அங்க போய் இறந்து விடுகிறார். இறந்தவரை அவருக்கு வந்து நஷ்டஈடு கொடுக்கறத ரஷ்யா என்ன கொடுக்கறதுனா அந்த குடியுரிமை. அவருடைய தந்தை என்ன, யாருக்கா அவங்க வாரிசுக்கு, அவன் தந்தை சொல்லுகிறார், அவங்க அப்பா சொல்றாரு, மோடி நம்முடைய தேசத்தினுடைய பிரதமர் ரஷ்யாவில் இருக்கின்ற போது அந்த ரஷ்யா உக்ரைன் வார்ல இந்தியாவுக்கு சேர்ந்த அந்த சோல்ஜர் இறந்து போனவனுடைய வீரனுடைய அப்பா சொல்றாரு, நான் ரஷ்யாவுக்கு போயிடுவேன், இந்த நாட்டில் என்ன, அவன் சொன்ன வார்த்தை ரொம்ப கொச்சையான வார்த்தை, இந்த நாட்டில் என்ன இருக்கு, நான் ரஷ்யாவுக்கு போறேன், அவங்களால தான் நான் வாழ முடியும்னு சொல்றான். இதை விட ஒரு பிரதமருக்கு வந்து அந்நிய மண்ணில் என்ன பெருமை, எவ்வளவு கேவலம். இவர் யாருக்காக வேண்டி போய் பேசுறார்? இன்னைக்கு அந்த சோல்ஜருடைய பேரை வேணா நான் சொல்றேன், நீங்க வேணா குறிச்சுக்கிடுங்க. அதாவது இது இந்திய உலகத்திலே இது புதுசுன்னு நினைக்கிறேன் சார். இப்போ வந்து காலனி ஆதிக்க காலத்துல வந்து ஒரு நாட்டுக்கு போர் தொடுக்கிறது, ஒரு நாடும் இன்னொரு நாடும் போர் தொடுத்தா அவங்களுக்கு படையாட்களாக அடிமை தேசத்திலிருந்து, அவங்க ஆதிக்கத்தில் இருந்த தேசத்திலிருந்து போவாங்க. இப்ப ரஷ்யா உக்ரைன் போர்ல இந்தியர்கள் சாகிறதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. இப்போ நான் சொல்றேன், நம்ம அக்ரிமெண்ட்க்கு கொடுக்கறத விட அதிகமான காம்பன்சேஷன் கொடுக்கறாங்க. நீங்க அதான் பார்க்கணும். இன்னைக்கு ரஷ்யாவுல வந்து இறந்து போன அந்த நான் முடிச்சறேன் ரஷ்யாவுல இறந்து போனவனுக்கு வந்து நம்ம அக்ரிமெண்ட்க்கு கொடுக்கறத விட அதிகமா காம்பன்சேஷன் கொடுக்கறான். அதுதான் சொல்றான். எனக்கு அந்த நாட்டுல வந்து நேத்தே 1.3 கோடி அனுப்பி வச்சது நீங்க தானா? ரஷ்யாக்காரன் இந்த நாட்டுல என்ன அளவு இருக்குன்னு கேக்குறான். காங்கிரஸ் உங்க கவர்மெண்ட், உங்க பாஸ்போர்ட், உங்க விசா, உங்க வந்து எம்பசி, உங்களுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி காங்கிரஸ் அனுப்பிச்சுதான்னு கேக்குறீங்களா? இது நியாயமா? ஒரு நிமிஷம், எப்படி நியாயம் கேக்குறேன்? அதுக்கு நீங்க வந்து என்ன இருக்கு இந்த நாட்டுல இருக்கிறதுக்குன்னு பிரதமர் அங்க உட்கார்ந்து இருக்கும்போது கேக்குறேன்.
இல்ல, இல்ல, லூயிஸ் அப்படிதான் கேட்டிருக்காரு. கமல்ஹாசன் நிறுவனம் சொன்னாரு, கேட்டிருக்காரு. நான் என்னுடைய குடியுரிமையை துறக்க போகிறேன் அப்படின்னு. அப்புறம் அவர் மக்கள் நீதி மையம் கட்சி ஆரம்பிச்சாரு. அதனால நீங்க தேர்தலுக்காக பேசுறவங்க தானே, ஓட்டுக்காக பேசுறவங்க தானே, அரசியல் அணுக்காக பேசுறவங்க தானே. தேசத்தின் மீது மாண்பு, மரியாதை, அக்கறை, ஆர்வம், பற்று இருந்தா அந்த மாதிரி எல்லாம் பேசுவீங்களா? சரி, இது இந்தியாவுல மோடிஸ் இடம் மாஸ்கோ ஒதுக்கீட்டுன்னு சொல்லுவீங்களா? மிஸ்கால்குலேஷன் வந்து இன்னைக்கு ஒரு ஆர்டிகல் வந்து போட்டிருக்காங்க. இந்த டெரெக் கிராஸ்மேன்ட்டு கொஞ்சம் ரெஸ்பெக்டட் நம்பர் தான், அமெரிக்காவில் இருக்கிற இன்ஸ்டியூட். அதனால நான் கொஞ்சம் அதுக்கு அப்படியே வந்து உண்மையெல்லாம் நாம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் இந்தியாவுக்கு என்ன லாபம் என்று கேட்டிருக்கிறது. மோடியினுடைய இப்போ இருக்கிற விசிட்னால என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது என்றுதான் அவர்களுடைய ஒரு கண்டுபிடிப்பா இருக்கிறது. அதாவது என்னென்ன ஒப்பந்தங்கள் கையெழுத்தாச்சுன்னு பார்க்குறாங்க. அதன் பிறகு பார்க்குறாங்க என்னன்னா ஸ்ட்ராட்டஜிக் டைஸ் வந்து ஒழுங்காகத்தான் இருக்கிறது, அதில் ஒன்றும் மாற்று கிடையாது. ஆனால் புட்டின் என்ன செய்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மீட்டிங்கை வைத்துக்கொண்டு உலகத்தில் எனக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள் என்று உலக நாடுகளுக்கு காமிச்சிருக்கிறார் என்று சொல்கிறார். இந்த வர்த்தக ஒப்பந்தங்கள் எல்லாம் தாராளமாக வந்து ரஷ்யா தனிமைப்படுத்தப்படல. ஆமா, அந்த ஒரு தோற்றத்தை வந்து புட்டினால் இன்னைக்கு வந்து அது வந்து உருவாக்க முடிஞ்சிருக்கிறது. அன்றைய நாள், அதாவது என்னைக்கு போய் அங்க இறங்குறாரோ அன்னைக்கு தான் அங்க உக்ரைன்ல குண்டு போடுறாரு. இந்தியாவுக்கு வந்து வர்த்தக நலன், ஆமா, புத்தினுக்கு ஒரு இமேஜ் மேக் ஓவர். ஆமா, இந்தியா கிடையாது. சார் சொன்ன மாதிரி கார்பரேட்டுகளுக்கு வர்த்தக நலன். அதாவது கச்சா எண்ணெய் இன்றைக்கும் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கிருந்து கச்சா எண்ணெய் வருகிறது. இப்போ ரஷ்யாக்காரன் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரேட் இம்பேலன்ஸ் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குங்கிறான். எனக்கு இன்னைக்கு ருப்பியை வைத்துக்கொண்டு என்ன செய்யறது, ருப்பி ரூபிள் ட்ரேட் என்பது பெரிய ஒரு விஷயமாக வந்து இவர்கள் வந்து இது தேர்தலுக்கே யூஸ் பண்ணாங்க. ஆமா, பாரத்தோடைய பெருமை. ஆமா, டாலரே அடிச்சு காலி பண்ணிட்டோம் நாங்க. ஆமா, அது ருப்பி ரூபிள் ட்ரேட் என்று சொன்னார்கள். அது ஓரளவுக்கு உண்மைதான். ஆனால் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து இவ்வளவு ருப்பீஸ் வச்சுக்கொண்டு என்ன செய்யறதுன்னு தெரியல, அவனுக்கு என்ன இந்தியாவில இருந்து வாங்குறதுனே தெரியல. இங்க எல்லாத்துக்குமே விலை அதிகமா இருக்கிறது, சைனா எல்லாத்துக்குமே விலை கம்மியாக கொடுக்கிறது. இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து அதிகப்படியாக சைனால டிபெண்ட் பண்ணி கொண்டிருந்தது. இப்போ அவனுக்கு சைனாவுக்கு ஒரு தாக்கீது கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து நீங்க நின்றுக்கா என்றால் மோடி அங்க போய் நிற்கிறாரு. அவ்வளவுதான். புரட்சி கவிதாசன் குறுக்கிட்டீங்க. இல்ல, அது வந்துட்டு பொதுவெளியில வந்துட்டு தரக்குறைவான வார்த்தைகளை பேசக்கூடாது அப்படின்னு நம்ம சகோதரர் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த தேசத்தை வந்து இளவு அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப தரக்குறைவாக வருத்தமாகவும் இருந்தது. நான் வந்து தேசப்பற்று உள்ளவங்க அது மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த வேணாம் அப்படின்னு அவர் என்னங்க சொன்னாரு? அது மாதிரி ஒண்ணுமே சொல்லவே இல்லையா? அப்படி ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறாரு, அதை கூட சொல்ல விரும்புகிறாரு. அப்படி வார்த்தை சொல்லுங்க. எப்ப உற்பத்தி ஆக முடியுமோ அப்பதான் உற்பத்தி ஆக முடியும். நீங்க இங்க இருக்கிற சூழ்நிலை உலகமயமாக்கலை நீங்க உருவாக்கிட்டீங்க. அதனுடைய தொடர் விளைவாக இப்படி வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் நசிவதும், தனியார் நிறுவனங்கள் ஊக்குவிக்கப்படுவதும், தனியார் மூலதனங்கள் வரவேற்கப்படுவதும், இந்தியா வந்து ஒரு மூலதன சந்தையாக மாறுவதும் தவிர்க்க முடியாத நிகழ்வுகள். நான் கேட்கிறேன், நீங்க அன்னையிலிருந்து இன்னையிலிருந்து நம்ம வந்து பீப்பாய் கணக்கில் வாங்கிட்டு இருக்கோம், கச்சா எண்ணெயை டிபெண்ட் பண்ணி தான் விலை நிர்ணயம் பண்றோம் அப்படின்னு சொல்றீங்க. திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி பெட்ரோலுக்கு 10 ரூபாயும் டீசலுக்கு 10 ரூபாயும் டீசலுக்கு 5 ரூபாயும் குறைப்போம்னு சொன்னீங்க. மாநில அரசுடைய வருவாயிலிருந்து குறைக்க வேண்டியதானே? உடனே இருக்கக்கூடிய நீங்க கேட்க வேண்டியதானே? அதன் மூலம் விலைவாசி குறையும் இல்லையா? மக்களுக்கு பயன் கிடைக்கும் இல்லையா? சர்சார்ஜ் நீங்க பெட்ரோலுக்கு மேல போடுற டாக்ஸை விடவும் செஸ் சர்சார்ஜை குறைச்சாலே பாதி பிரச்சனை தீர்ந்துரும் சார். ஒரு நிமிஷம் பீட்டர் குறுக்கிட விரும்புனீங்க, கிளாரிஃபை பண்ண விரும்புனீங்க. இல்ல நீங்க கொடுத்த வாக்குறுதியை திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டுமா வேண்டாமா? பாஜக தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது என்னன்னா ஞாபகம் இருக்கா? இந்த பாருங்க, பாஜக தேர்தல் 2019 ஞாபகமா இருக்கா? அதாவது தேர்தல் அறிக்கையை கொடுக்கணும். ஒரு நிமிஷம் சார், அவர் சொல்லி தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டை பத்தி பேசுவோம், அகில இந்திய அளவுல அப்புறம் பேசுவோம். அதாவது திராவிட மாடல் பேரரசர் குஜராத்ல இருந்து ரஷ்ய ராணுவத்துல முடிச்சிர குஜராத்ல இருந்து ரஷ்ய ராணுவத்திற்கு போன ஹெமில் என்கிற ஒரு இளைஞன், அந்த இளைஞன் வந்து உக்ரைன் பார்டர்ல போய் ராணுவத்தினுடைய துப்பாக்கி சூட்ல இறந்து போறான். அவங்க அப்பாவுக்கு வந்து இன்னைக்கு சிட்டிசன்ஷிப்பு கொடுக்குது. குஜராத்துடைய அவரை கேட்குறாங்க, நீ வந்து அந்த சிட்டிசன்ஷிப்பை ஏற்றுக்க போறியான்னு கேட்கும்போது சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, இந்தியாவில் என்ன இருக்கு நான் இந்த நாட்டில் இருக்கிறதுக்கு, நான் வந்து அங்கே போவேன், அவங்க எனக்கு நேற்றே வந்து அக்னிவீருக்கு கொடுத்த காம்பன்சேஷனை விட அதிகமாக 1.3 crores கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாரு.
நம்முடைய பிரதமர் வந்து ரஷ்யாவில் இருக்கும்போது, அது எந்த மாநிலத்துக்காரரு? குஜராத்துக்காரர், நம்முடைய பிரதமருடைய சொந்த மாநிலத்துக்காரர். அதைத்தான் நான் சொன்னேன். இதை போன்ற ஒரு நிலைமை இருக்கின்ற போது நம்ம பிரதமர் என்ன செஞ்சிருக்கணும்? அதுல ஒரு ஆள் இருந்தால் கூட நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கேன். சுதந்திர போராட்ட வீரர்கள் பென்ஷனை கூட கேவலம், நான் ரஷ்யாவுக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருக்கேன். பென்ஷன் வாங்குறத கூட, தியாகிகள் பென்ஷன் வாங்குறத கூட கேவலம் நினைச்சாங்க. அந்த கட்சியில இருந்துகிட்டு நீங்க 1 கோடி 2 கோடிக்கு ஆசைப்பட்டு இந்த தேசத்துடைய மாண்பையே குலைக்கிறீங்க சார். மாண்பையே குறைக்கிறீங்க. ஏங்க நான் உங்க குஜராத்துக்காரர் சொன்னேங்க, நானா போயிட்டேன். அக்னி வீரர் மாதிரி அங்க அயல் நாட்டுக்கு போன வீரருடைய நிலைமையை சொல்றாரு. நான் திரு பாக்கி உங்களுடைய பார்வையை கேட்கணும். இல்லை, இப்போ இது ரஷ்ய விவகாரம் ஒரு பக்கம், நம்ம உள்ளூர் விவகாரத்துக்கு வந்துருவோம். மணிப்பூர் விஷயத்திலேயே பாரத பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்றதை நம்ம கவனம். வி மஸ்ட் ரைஸ் அபோவ் பாலிடிக்ஸ். இந்த விஷயத்தில் இனிமேல் அரசியல் பண்ண வேண்டாம், பிரச்சனை என்ன அதை அட்ரஸ் பண்ணுவோம் சொல்லிட்டு 11,000 எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, 500 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் சொல்லியிருக்கார். இதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இல்லையா? இல்லவே இல்லையா? பாரத பிரதமர் ஒன்றுமே செய்யலை, மணிப்பூர் பற்றி ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆக சம் ப்ரோக்ரஸ் இஸ் தேர். மணிப்பூர் தொடர்பான நடவடிக்கைகளில் முன்னேற்றம் காணப்பட்டு வருகிறது என்பதை நம்ம புறந்தள்ளி விட முடியும். ஆக இது என்னன்னு கொஞ்சம் காலம் பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கு அரசியல்வாதிகளோட ஒத்துழைப்பு தேவை என்பதை கிளியராக சொல்கிறாரு. வி மஸ்ட் ரைஸ் அபோவ் பாலிடிக்ஸ். அரசியலை கடந்து இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கணும். ஏன்னா இது ஒரு இன பிரச்சனையாக இருக்குது, உள்ளூர் பிரச்சனையாக இருக்குது, பல்வேறு நெட்வொர்க் கடந்த காலங்களில் விவாதிக்கப்பட்ட போது அது போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுன்றாங்க. நார்த் ஈஸ்ட்டை பொறுத்தவரையில் எப்போதுமே இந்த பிரச்சனை இருக்கிறது. பாரத பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவருடைய ஆட்சி காலத்திலேயே நார்த் ஈஸ்ட்டை வடகிழக்கு மாநிலங்களை நாங்கள் நீண்ட காலமாக புறக்கணித்து விட்டோம். நவம்பர் 2004, கரெக்டாக 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேசியிருக்கார் பிரதமராக இருந்தபோது. ஆக வடகிழக்கு மாநிலத்தை கவனிக்க வேண்டிய எண்ணம் எல்லாருக்குமே தேவை, காங்கிரஸ், பாஜக, கம்யூனிஸ்ட் எல்லாருக்கும். ஆக அது குறித்த ஒரு மனிதாபிமான ஒரு புதிய புரிதல் வேண்டுமே தவிர இதை ஒரு அரசியலாகவும் பயன்படுத்த வேண்டாம். அந்த நோக்கத்தில் தான் அவர் சொல்லியிருப்பார், ராகுல் பயணத்தை சொல்லியிருப்பார்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இதில் இப்போ மணிப்பூர் பிரச்சனையே எடுத்துக்குமே, அந்த பிரச்சனையில் கூட ஒரு முதல்வர் ஒரு அரக்கனாக அங்கே செயல்படுகிறார். மெய்டீஸ்க்கு ஃபேவர் பண்ணிக்கொண்டு அங்கே இருக்கின்ற போலீஸை மெய்டீஸ்னுடைய ஒரு கையாளாக எடுத்துக்கொண்டு அவர்கள் குக்கீஸை தாக்கி கொண்டிருக்கிறார்கள். குக்கீஸ் அவர்கள் பர்மாவுக்கு போயிட்டு அங்கிருந்து ஆயுதங்களை வாங்கி கொண்டு திருப்பி தாக்குகிறார்கள். இது யாருக்கு பிரச்சனை? அப்ப இந்த முதல்வரை மாற்ற வேண்டாமா? அதுதானே ஃபர்ஸ்ட் ராஜினாமா கொடுக்க போனாரு, கூட இருந்தவங்க எல்லாம் வாங்கி கிழிச்சு போட்டாங்க அந்த கடிதத்தை. அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆமா, அது ட்ரைபல் பிரச்சனையா இருக்கிறது. அதாவது அந்த மெய்டீஸ் மெஜாரிட்டி மெய்டீஸ் வேண்டான்னு சொல்லுகிறார்கள். அப்பதான் உங்களுக்கு பிரசிடென்ட் ரூல் அங்க கொண்டு வர வேண்டும், அப்பதான் ராணுவத்தை கொண்டு போய் அங்க இறக்க வேண்டும். அதெல்லாம் ஒன்றும் செய்யல. என்ன ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா அதை வச்சுட்டே இன்னும் படம் தான் அங்கே பம்ப் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் போடுறாங்க. பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல நிச்சயமாக கூடாது. ஆர்மி தான் இருக்க வேண்டும் என்றதுதான் பல இடங்கள் நாம் பார்த்திருக்கோம். ஆர்மி தான் அங்கே பீஸ் கொண்டு வர முடியும் என்ற நிலை இருக்கிறது. ஆர்மி விஷயத்தை வரும்போது பீட்டர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை சொல்லணும். அது ஒரு வழக்கமான ராணுவ வீரர் இந்திய எல்லையில போய் போராடுறாரு அப்படின்னா நிறைய தியாகம், குளிர், கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு தேசபக்தி அப்படின்ற ஒரு ஆங்கிள் இருக்கு. அடுத்து அக்னிவீர் வந்தது, சம்பளம் குறைவு, பாதுகாப்பு இல்லை, யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்துச்சு. இது எல்லாமே இந்திய மண்ணில் பிறந்த பிரஜைகள், நான் எல்லையில் போய் பணியாற்றுறேன், ஒரு தேசப்பற்றோட ஒன்றா, ஒரு கம்பீரத்தோட ஒரு அடையாளமாக, ஒரு ப்ரைடாக பார்த்த ஒன்று. அது இன்னொன்று, வெளிநாட்டில் 2 நாடுகள் சண்டை போடுறாங்கன்னா அதுக்கு இந்திய குடிமக்கள் போகிறதும், இந்திய இளைஞர்கள் போய் அவர்களுக்கு போராடுறாங்க, அவங்க ஒரு நாட்டின் சார்பில் இன்னொரு நாட்டுக்கு எதிராக போகிறது எடுக்கிறான், அங்கே இறந்து போகிறான்னா இது ஒரு சட்டபூர்வமான ஒரு கூலிப்படை மாதிரி தானே? நிச்சயமாக அப்படித்தான் இருக்குது. பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் இதில் இருந்தது. ரஷ்யாவில் கூட இருக்கின்ற ஃபோர்ஸஸ் தான். அமெரிக்காவிலிருந்து ராணுவத்தை விட்டு வந்த நபர்கள் இந்த மாதிரியான ஃபோர்ஸஸ் பண்ணுவார்கள். தாராளமாக இருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா தாலிபானுடைய ஆட்கள் ஆப்கானிஸ்தானில், அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு இல்லாத நார்த் வெஸ்ட் ஃப்ராண்டியர் ப்ராவின்ஸ் பாகிஸ்தானில் இங்கே இருக்கின்ற நபர்கள் தான் வேற வேலை வாய்ப்பு இல்லாமல் ஆயுதத்தை ஏந்தி கொண்டு அங்கெல்லாம் தாராளமாக ஆயுதம் கிடைக்கல. AK-47 இந்தியாவுக்கு பினாமினல் இல்லையா? ஆமா, இந்தியாவுக்கு புது பினாமினா இருக்கிறது. இது இலங்கையில இருந்து கூட போயிருக்கிறாங்க. இலங்கைக்கும் புது பினாமினன் தான். அங்கேயும் வேலை வாய்ப்பு கிடையாது, இங்கேயும் வேலை வாய்ப்பு கிடையாது. அப்ப இவர்களை என்னவாக யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கேனன் போடுறாங்க. கையில் ஒரு துப்பாக்கியை கொடுத்து போய் சண்டை போடுறான்னு சொன்னா சண்டை போட முடியுமா? அந்த அளவுக்கு தான் இவர்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கார்கள். அதாவது ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்றால் அங்க மைன் இருக்கான்னு பார்க்க வேண்டியது, இல்லை என்றால் ஸ்னைப்பர் மிலிட்டரி எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும்ல, ஒரு பயிற்சி
ஆமா 2 வாரம் பயிற்சி கொடுப்பாங்க, எப்படி ஷூட் பண்றதுன்னு பயிற்சி கொடுப்பாங்க. அப்புறம் வந்து அனுப்பி விடுகிறார்கள். அப்ப இவர்களை என்ன எதற்காக யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடங்கள்ல வந்து மைனிங் இருக்கான்னு பாத்துறாங்க, கண்ணி வெடி போட்டிருக்காங்கன்னு பாக்குறதுக்கு. அதுக்கு வந்து இவனை முன்னாடி நடக்க விடுவார்கள். அடுத்ததாக ஸ்னைப்பர் ஃபயர் அங்கிருந்து வருதான்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த பெரிய ரக துப்பாக்கி இருக்கு இல்லையா, அது 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருந்து உங்களுக்கு சுட முடியும். அவர்கள் எங்காச்சும் பதுங்கி இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். அதற்கு ரஷ்யன் யூனிஃபார்ம் போட்டு இவங்க வந்து முன்னாடி அனுப்புறாங்க. இந்த மாதிரி தான் இந்தியர்களானாலும் சரி, இலங்கையர்களானாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கையை வந்து மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதாச்சும் இருக்கட்டுமே, ஃபர்ஸ்ட் சோறு தானுங்க, அதுக்கு பிறகுதான பாக்கி இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம். சோறே இல்லாத ஒரு நாட்டில் வந்து, வேலையே கூலியே இல்லாத ஒரு நாட்டில் வந்து எப்படி அவர்கள் இருக்க முடியும்? இன்னைக்கு அதைத்தான் ஒட்டி தான் இன்னொரு ரிப்போர்ட் விகாஸ் தூத்னு ஒருத்தர் வந்து இந்து பத்திரிகையில் எழுதியிருக்காரு. ஏறத்தாழ 1.25 லட்சம் கோடி வேலை வாய்ப்புகள் வந்து கொரோனானாலையும் அதற்கு முன்னால் நடந்த டிமானிட்டைசேஷன் ஜிஎஸ்டினால மாய்ந்திருக்கிறது. 13.6 லட்சம் கோடி ரூபாய் வந்து கம்ப்ளீட்டாக லாஸ் ஆயிருக்குன்னு வருது. இது எல்லாமே எம்எஸ்எம்இஸ் இருந்து, சிறு குறு வணிக நிறுவனங்கள் தான் போயிருக்கிறது. அப்ப இந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாத ஒரு ஊரில் இருந்து தான் மக்கள் வந்து இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், அதுவும் பயிற்சி இல்லாமல் போய் கொண்டிருக்கிறார்கள் தான். இது வந்து ஒரு வெக்கக்கேடான ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியதா இருக்கு. பாக்கி நிறைவு பார்வை முடிச்சிடலாம். இல்லை, இஷ்யூ என்னன்னா, மணிப்பூர் இஷ்யூ பொறுத்தவரையில் அது உள்ள இனப்பிரச்சனை என்பது ஒரு விஷயம். அங்குள்ள விஷயங்களை அங்குள்ளவர்களே அனுபவிக்கணும். நீங்கள் இவர் சொல்கிறார் மணிப்பூர் முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்தார்களா என்று. இதே மாதிரி திரிபுராவில் கலவரம் வந்தபோது திரிபுரா முதலமைச்சரை டிஸ்மிஸ் செய்யணும் என்று வந்தபோது மன்மோகன் சிங் அதை செய்யவில்லை. ஆக ஒரு முதலமைச்சரை நீக்கிவிட்டு இன்னொரு பொம்மை முதலமைச்சர் கொண்டு வருது. அதனால் என்ன பயன்? ஒன்றும் கிடையாது. பிரச்சனையை அணுகணும். இருக்கிற முதலமைச்சர் பொம்மை தானேங்க. இதில் ஒட்டுமொத்தமாக வடகிழக்கு மாநிலங்களிலே உள்ள அத்தனை இப்போ ஒட்டுமொத்தமாக இருக்கிற பிரச்சனை, ஏன்னா எல்லாமே பார்டர் ஸ்டேட். ஆக அதை கவனித்தல கொண்டு அதுக்கேற்ற செயல்பாடுகளை ஈடுபடணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சூர்யா, மணிப்பூர் பற்றி எறிந்ததற்கு பாஜக தான் முதல் காரணம். ஏனால் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு பிரித்தாளும் சூழ்ச்சி. நீங்கள் எல்லாரையும் பிரிக்கணும், கலவரத்தை உருவாக்கணும். இப்போ இவர் அங்கே வெளிநாட்டில் போய் நட்புறவை பேணுகிறார். இங்கே வந்து முஸ்லீம்கள் வந்து ஆடு மாடை கலவான்ட்டு போயிடுவேன், அதை கலவான்ட்டு போயிடுவேன், இங்கே பிரச்சாரம் பண்ணுவார். அப்போ இவர்களுடைய அந்த இரட்டை நாக்குகள் தான் அந்த மாநிலம் பற்றி எறிவதற்கு காரணம். அதில் எடுக்கக்கூடிய முயற்சிகள், இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களுக்கான சில நல்ல விஷயங்கள் கூட எதிர்க்கட்சிகளுடைய இவ்வளவு பெரிய நிர்பந்தத்திற்கு பின்னால் அங்கு ஒரு ஆசுவாசப்படுத்தப்பட்ட நிகழ்ச்சி தான் நடந்திருக்கிறதே ஒழிய அதில் ஆக்கப்பூர்வமான ஒரு ஏற்பாட்டை ஒன்றிய பாஜக அரசு மேற்கொள்ளவில்லை என்பதுதான் இன்றைக்கு வரைக்கும் நாடாளுமன்றத்தில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அந்த அடிப்படையில் தான் அதை பார்க்க வேண்டும். மோடியினுடைய வெளிநாட்டு பயணம் என்பது வர்த்தகத்திற்கான, அதிலையும் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய 1-2 பேருடைய செல்வாக்கை வளப்படுத்துவதற்கு, அது நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அல்ல அவரது பயணம். மாறாக ராகுலின் பயணம் இந்தியாவை ஒரு அமைதிப்படுத்தக்கூடிய சூழலில் அதை வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போகக்கூடிய ஒரு ஏற்பாடைத்தான் தேர்தலுடைய தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. அதை பிரதிபலிக்கிறார். ராகுல் இந்தியாவிற்குள் பிரதமராக சுற்றி கொண்டிருக்கிறார். மோடி அம்பானியினுடைய தூதுவராக வெளிநாட்டில் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். திருப்புரட்சி கவிதாஸ். அதாவது மோடிஜி அவர்களுடைய வருகைக்கு பிறகுதான் மணிப்பூர் பற்றி இருக்கிறது மாதிரி தவறான தகவல்களை சொல்கிறாங்க. மணிப்பூர் சிறப்பு ஆயுதப்படை சட்டம் அப்படின்னு ஒன்று இருந்தது. அதை கைவிடணும்னு சொல்லி இர்பான் சர்மிளா அப்படிங்கிற ஒரு இரும்பு பெண்மணி தன்னுடைய வாழ்நாளில் பெரும் காலத்தை, அதாவது இளமை காலத்தை, பொன்மயமான அந்த வசந்த காலத்தை வந்து தொலைச்சிட்டு 55 வயசில் கைவிட்டுட்டு எலெக்ஷன் நிற்கையில் 500 ஓட்டு தான் போட்டாங்க. அதெல்லாம் ஜனநாயகத்தினுடைய மிக கோரமான பக்கங்கள். அதனால் அந்த ஆயுதப்படை சிறப்பு சட்டம்லாம் எதுக்கு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீண்ட வரலாறு இருக்குது. பூகோள அடிப்படையில் மலையில் இருக்கிறவங்களுக்கும் சமவெளியில் இருக்கிறவங்களுக்குமான போர், மத ரீதியாக தரையில் இருக்கிறவங்க இந்துக்களாகவும் பெரும்பான்மை, மலையில் இருக்கிறவங்க கிறிஸ்தவர்களாகவும் இருக்கிறாங்க, மத ரீதியான முரண்பாடு. தரையில் இருக்கிறவங்க மைதிகள் இன ரீதியாக, மலையில் இருக்கிறவங்க குக்கிகள், அவங்க வந்துட்டு மலையில் இருக்காங்க. மலையில் இருக்கிறவங்க கஞ்சா பயிர், ஓபியம் பயிர் இதெல்லாம் நிறைய பண்ணுறாங்க. நார்கோ டெரரிசம் அப்படிப்பாங்க. ஆக ரேஷனலிசம் இங்கே இருக்கிறது, நார்கோ டெரரிசம் இருக்கிறது, அதுக்கடுத்தால பூகோள ரீதியான முரண்பாடு இருக்கிறது, இன ரீதியான முரண்பாடு இருக்கிறது. ரொம்ப ஜெனரலைஸ் பண்றீங்க. மலையில இருக்கிற எல்லாரையுமே அங்க மனிதாபிமானத்துக்கு ரொம்ப ஸ்வீப்பிங்கான ஸ்டேட்மென்ட் இது. இடம் இல்ல. மலையில இருக்கிற எல்லாருமே கஞ்சா போடுறாங்களாங்க. அதனால மலையில இருந்தா கஞ்சா, காஷ்மீர்ல இருக்கிறவங்க எல்லாம் தீவிரவாதின்னு சொல்றது மாதிரி இருக்கு சார். அங்கே இயல்பு நிலை திரும்பி கொண்டிருக்கிறது. தயவு செய்து உங்களுடைய ஷோவுக்காக, ரோட் ஷோவுக்காக மணிப்பூர் மக்களுடைய துயரங்களை
ஆமா நீங்க வந்து குணாதான் பிரச்சனை இப்போ பயன்படுத்தாதீங்க. அடுத்தது. அப்படி வேண்டி விரும்பி ரோட் ஷோ வந்து ராகுல் காந்தியோட ரோட் ஷோ சொல்றாரு. நன்றி சார், நன்றி. திரு பீட்டர், ராகுல் காந்திக்கு எதிர்க்கட்சி அதாவது, தலைவரான பிறகு நான் ஒரு இந்த ஸ்டேச்சரும் கேள்விதான் கூடவே முதல்ல. ரெஸ்பான்சிபிலிட்டியும் வந்துட்டு தான் நினைக்கிறீங்களா? நிச்சயமா அவர் அதையே வந்து பார்லிமெண்ட்லேயே பதிவு செஞ்சிருக்கிறார். த ரூலிங் பார்ட்டி யூ காட் பொலிட்டிக்கல் பவர் பட் we are the வாய்ஸ் ஆஃப் த பீப்புள். நீங்கள் அரசியல் அதிகாரத்தை வைத்திருக்கிறீர்கள், நான் மக்களின் குரலாக ஒலிக்கிறேன். ஆகவே எங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ, எங்கெல்லாம் வந்து மக்களுடைய குரல் ஒலிக்கப்பட வேண்டுமோ அங்கெல்லாம் போவேன்னு அதை ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்காரு. நான் கேட்டது தாக்கி சொன்னார், we should rise above politicsன்னு பிரதமர் சொல்லியிருக்கார். ரொம்ப அருமையான வெல் செட். ஆனால் அதை வந்து என்ன செஞ்சார், ரஷ்யாவில் போய் 2014க்கு முன்னால் இந்தியா முழுவதும் டெஸ்பேர் டார்க்னஸ் இப்படி பேசலாமா ஒரு பிரதமர்? 2014க்கு முன்னால் ஆண்டது வாஜ்பாய் ஆளவு இல்லையா? இந்த நாட்டில் வந்து குளோரியஸ் 10 இயர்ஸ் வந்து இன்னைக்கு வந்து மன்மோகன் சிங்குடைய ஆட்சியில் நடந்த எவ்வளோ பெரிய நன்மைகள், காங்கிரஸ் கட்சி செய்த நன்மைகள், இதை பற்றியெல்லாம் பேசலாம், எதிராகவும் பேசலாம், உள்நாட்டில் பேசலாம். ஆனால் ஒரு தேசத்தினுடைய பிரதமர் வெளிநாட்டுக்கு ரஷ்யாவில் போய் 2014க்கு முன்னால் இந்தியாவில் எதுவுமே கிடையாது, இருள் இருந்தது, அறியாமை இருந்தது, நம்பிக்கையற்ற தன்மை இருந்தது, நான் வந்த பிறகுதான் சுவாச காற்றை சுவாசிக்க தொடங்கி இருக்கிறார்கள்னு ஒரு பிரதமர் பேசுகிறாரே, அது அரசியல் இல்லையா? ஆகவே இதெல்லாம் வந்து நான் தான் கேட்டேன். அவர் அங்கே போக வேண்டாம். நம்முடைய நண்பர் புரட்சி கவிதாசனுக்கு சொல்கிறேன், ஏன் அந்த மக்களுடைய பிரதிநிதிகளை பிரதமர் சந்திக்க மறுக்கிறார்? இப்போ வந்து எம்பி செலக்ட் ஆயிருக்காங்க, எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, சமூக தலைவர்கள் இருக்கிறார்கள். அந்த 2 சமூகத்திலையும் நான் குக்கீஸ்ட பேசுங்க, மெய்டிட்ட பேசுங்கன்னு பேசல. நான் நீங்க பேசுன மாதிரி மதம் சார்ந்து பேச ஆசைப்படவில்லை. 2 பேருமே வந்து இந்திய குடிமக்கள். அவங்க கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ இந்துக்களோ, இந்த தேசத்தினுடைய பிரதமர் எல்லோருக்கும் பிரதமர். அவர் வந்து டெல்லியில குக்கி மக்கள் வந்து அவர்களுடைய எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பார்ப்பதற்கு 5 நிமிடங்கள் கேட்கிறார்கள். பாஜகவினுடைய எம்எல்ஏக்கள், வேற கட்சி எம்எல்ஏ ஏன் பார்க்கல? அப்போ என்ன நினைக்கிறார் பிரதமர்? இதை பற்றி நான் யாரிடமும் பேச மாட்டேன்னு நினைக்கிறாரா? அப்படி செய்கிற பிரதமர் வெளிநாடுகளிலே போய் அளவுக்கு அதிகமாக தன்னை வந்து மிக வந்து ஃப்ரெண்ட்லியா காமிச்சுக்கிறார, அதுதான் இந்த முரண்பாடு என்று சொல்லுகிறோம். அதைத்தான் நாம் சுட்டி காட்டுகிறோம். அதில் ராகுல் காந்தி வந்து இன்னைக்கு ஒரு பெரிய டால் லீடராக எழுந்து நிற்கிறார். வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.